ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். ஓசூர் எல்காட்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் அசன்ட் சர்க்கியூட்ஸ் நிறுவனத்தின் 2 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். புதிய திட்டங்களால் 1200 பேருக்கு வேலைவாய்ப்பு. ஓசூர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் துணை முதல்வர் உதயநிதி அஞ்சலி. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி தனிக்கட்சி தொடங்கலாம். பாமகவை உரிமை கொண்டாட முடியாது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை. கட்சி விதிகளின்படி நிர்வாக பணிகளை நிறுவனர் மேற்கொள்ள முடியாது என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பேட்டி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் விலையில்லா உணவு வழங்க 1,87,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை. அதிமுக வலுவாக உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 81% அதிகரிப்பு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். நேபாளத்தில் கலவரத்தின் போது 25க்கும் மேற்பட்ட சிறைகளில் இருந்து சுமார் 15,000 கைதிகள் தப்பியோட்டம். கைதிகளை தேடிப்பிடிக்கும் நடவடிக்கைகள் தீவிரம். உலக மாபெரும் பணக்காரர் பட்டியலில் எலான் மஸ்குக்கு பின்னடைவு. ஆரக்கிள் நிறுவன அதிபர் லாரி எலிசன் முதலிடம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.